வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலர் யார் என்பது பற்றி இன்னமும் தீர்மானிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விளக்கம். தினகரன் விதித்த காலக்கெடு இன்றுடன் முடிகிறது. அடுத்து நடக்கப் போவது என்ன? பழனிசாமி அரசை கண்டித்து 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பன்னீர்செல்வம் மணி அறிவிப்பு. கர்நாடக அமைச்சர் வீடு அலுவலகத்தில் சோதனை 3வது நாளாக தொடர்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலர் யார் என்பது பற்றி இன்னமும் தீர்மானிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சி இரு அணிகளாக பிளவுபட்ட பின்னர் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்சியின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இதனையடுத்து கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என தேர்தல் ஆணையத்தில் இரு தரப்பினரும் ஆயிரக்கணக்கான பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகள் பற்றிய 5 கேள்விகளை சுவாமிநாதன் கல்யாணசுந்தரம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதால் யார் பொதுச் செயலர் யார் துணை பொதுச் செயலர் என்பதை இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளது. அதிமுகவில் நிலவும் அதிகார போட்டியால் முதல்வர் பழனிசாமிக்கும் தினகரனுக்கும் இடையிலான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரு அணிகளும் இணைய தினகரன் விதித்த கெடு இன்றுடன் முடியும் நிலையில் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முதல்வர் பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என 2 அணிகளாக பிரிந்து அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஒத்திவைப்புக்கு பிறகு அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலர் தினகரன் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். அப்போது பேசிய தினகரன் 2 அணிகளும் இணைவதற்காக 60 நாட்கள் காத்திருப்பதாக அறிவித்தார். திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த தினகரன் இணைப்பு விவகாரத்தில் தானே தலையிட உள்ளதாகவும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை பொறுத்திருக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். தினகரன் மீண்டும் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட முனைப்பு காட்டுவதை முதல்வர் பழனிசாமி தரப்பு விரும்பவில்லை. ஆனால் தனது செயல்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தினகரன் பேசி வருகிறார். இதன் எதிரொலியாக அதிமுக தலைமை கழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தினகரனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முதல்வர் முனைப்பு காட்டி வருவதாலும் கடந்த சில நாட்களாக இரு அணியினரால் தெரிவிக்கப்படும் கருத்துகளாலும் அதிமுகவிற்குள் நாளுக்கு நாள் குழப்பம் அதிகரித்து வருகிறது. நீட் தேர்வு விலக்கு, குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளில் தீர்வு காண வலியுறுத்தி முதல்வர் பழனிசாமி அரசுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அணியினர் வரும் 10ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 3 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. அதிமுக அம்மா அணியில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஒரு அணியினரும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் மற்றொரு அணியினரும் செயல்பட்டு வருகின்றனர். புரட்சி தலைவி அம்மா அணி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையே இரு அணிகளையும் இணைப்பதற்கான காலக்கெடுவை துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காலக்கெடுவானது இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறார் என்பது குறித்து அறிவதற்காக அவரது இல்லத்தில் பத்திரிகையாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதற்கிடையே இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை அறிவுறுத்தக்கூடிய வகையில் புரட்சி தலைவி அம்மா அணியினர் சென்னை நகர் முழுவதும் சுவரொட்டி ஒன்றை ஒட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் அரசை கண்டித்து வருகின்ற 10ஆம் தேதி சென்னை நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரியும் அதேபோல சென்னை மாநகரில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுத்தல் மற்றும் குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக புரட்சி தலைவி அம்மா அணியினர் தங்களது சுவரொட்டியில் அறிவித்திருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பசுமை வழிச்சாலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்யது. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது தொடர்பாக மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை இன்று நேரில் சந்தித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் மீண்டும் வலியுறுத்தினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையிலிருந்து இன்று காலை புதுதில்லி சென்றார். அங்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை அவர் நேரில் சந்தித்தார். அப்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார். அண்மையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை ஆகியோர் புதுதில்லியில் பிரதமர் மற்றும் பல்வேறு துறை அமைச்சர்களை சந்தித்து இது தொடர்பாக வேண்டுகோள் விடுத்தது குறிப்பிடத்தக்கது.
கர்நாடக அமைச்சர் சிவகுமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த விடுதி கர்நாடக எரிசக்தித்துறை அமைச்சர் சிவகுமாருக்கு சொந்தமானது. இதனையடுத்து அமைச்சர் சிவகுமார் வீட்டிலும் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதியிலும் வருமான வரித்துறையினர் கடந்த 2 நாட்களாக சோதனை நடத்தினர். 64 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 3வது நாளாக தில்லியில் இன்றும் சிவகுமாருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களிலும் அவருடைய உறவினர் வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து விமான நிலையங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் அனைத்து விமான நிலையங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதில் கார்த்தி சிதம்பரம் வெளிநாட்டிற்கு செல்ல முயன்றால் அது தொடர்பாக உடனடியாக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கார்த்தி சிதம்பரம் தனது ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை பதிவேற்றி சென்னையில்தான் தங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதுக்கட்சி தொடங்குவது தொடர்பான பேச்சுக்கே இடமில்லை என்று ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் சரத் யாதவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக கூட்டணி அரசியலில் இருந்து விலகிய முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். இந்த விவகாரத்தில் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் சரத் யாதவ் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் தனி கட்சி தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய சரத் யாதவ் புதுக்கட்சி தொடங்குவது பற்றி இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்தார். नहीं, वो हमारे बहुत पुराने साथी हैं, तो पार्टी बनाने का सवाल नहीं है. वो तो उनने एक बात जो कही है वो अपनी भावनाएं उनने व्यक्त की है, तो उसको उनने ऑल इंडिया न्यूज़ लोगों ने बनाई, वो ठीक बात नहीं है. अभी மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே 2000 அடி உயர மலை உச்சியிலிருந்து போதையில் 2 இளைஞர்கள் தவறி விழுந்து பலியான படக்காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மும்பை அருகே உள்ள அம்போலி மலைப்பகுதி 2000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதிக்கு இம்ரான் ஹரடி, பிரதீப் ரத்தோ உள்பட 7 இளைஞர்கள் சுற்றுலா சென்றனர். மலையின் உச்சிக்கு சென்ற அவர்கள் மது அருந்தியுள்ளனர். போதையில் இம்ரானும் பிரதீப்பும் மலைப்பாதையின் தடுப்பு சுவரை தாண்டி சென்றனர். பின்பு இருவரும் கைகோர்த்தபடி பள்ளத்தாக்கில் தவறி விழும் காட்சியை அருகில் உள்ள ஒருவர் படம் பிடித்துள்ளார். இந்த படக்காட்சிகள் வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் 2000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து இருவரும் பலியாகிவிட்டதாகவும் சடலங்களை மீட்கும் நடவடிக்கையில் உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோவை மாவட்டம் சின்ன கல்லாற்றில் அதிகபட்சமாக 4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகள் மீதான தடையை பிற நாடுகளும் நீக்க வேண்டும், வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காட்டு விலங்குகள் பறவைகளை படம் பிடிக்க வனப்பகுதிகளுக்கு பயணம் செய்யும் துணிச்சல் மிக்க ஒரு பெண்ணை பற்றிய கதை இன்றிரவு 7:30 மணி வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் காணத் தவறாதீர். செய்திகள் தொடர்கின்றன. ஈழப்போர் முடிந்துவிட்டதாக இந்திய அரசோ இலங்கை அரசோ எண்ணக்கூடாது என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார்.
மதிமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்துக்கு தலைமை வகித்த வைகோ முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்கியது போல அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் நீக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விடுதலை புலிகள் இயக்கத்துடனான தொடர்பு காரணமாக தன்னை வெளிநாடுகளில் அனுமதிக்காதது பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் வைகோ தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு போராட்டம் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது, புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறது. ஈழ விடுதலை போர் முடிந்து விட்டதாக சிங்களவர்களும் கனவு காண வேண்டாம், இந்தியாவில் இருக்க சில பேரும் கொட்டமடிக்க வேண்டாம். இந்திய அரசுக்கும் சொல்லுகிறேன், சிங்கள அரசு விடுதலை புலிகள் மீது அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார்கள் என்ற எந்த சாட்சியத்தையும் வைக்க முடியவில்லை. ஐரோப்பிய நாடுகள் தடை நீங்குவதோடு இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறது. பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும் அல்லது அவரை முதல்வர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஜிஎஸ்டி வரியால் சிறு குறு தொழில்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனை எதிர்த்து இயக்கம் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்யும் முடிவு கண்டனத்திற்குரிய செயலாகும் என்று ராமகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்தார். குறிப்பாக மாநில சுகாதார அமைச்சர் ஏற்கனவே ரெய்டு பண்ணி ஆவணங்கள் பணங்கள் கைப்பற்றப்பட்டு இப்போ தொடர்ந்து ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. சொத்துக்கள் அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அத்தகைய அமைச்சரை அவர் ராஜினாமா செய்யணும் அல்லது முதலமைச்சர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை மாநில குழு விவாதிக்க இருக்கிறது. மாநில குழு விவாதித்த பிறகு உங்களுக்கு மாநில குழு தீர்மானத்தை ஊடகங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நீட் தேர்விலிருந்து புதுச்சேரிக்கும் விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற இருந்த அனைத்துக் கட்சி கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை புதுச்சேரியிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க கோரி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்திற்கும் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் கடந்த 2 தினங்களாக டெல்லியில் முகாமிட்டு அமைச்சர்களை சந்தித்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தாங்க. இந்நிலையில் இந்த நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக விலக்களிக்க கோரி இன்று அனைத்து சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார். இந்நிலையில் பல்வேறு காரணங்களாக இன்று நடைபெற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சில கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள மல்லாடி கிருஷ்ணராவ் டெல்லியிலே இன்னும் முகாமிட்டுள்ளதாக அவர் இன்னும் புதுச்சேரி வரவில்லை என்ற காரணத்துக்காகவும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் இந்த பிறந்தநாள் என்பதால் அந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவர் வீட்டிலே இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படுது. எனவே இந்த 2 காரணங்களுக்காகவே இன்று நடைபெற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் தேதி பின்னர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு வர சொல்லி தினகரன் தங்களை அழைக்கவில்லை என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாள் விழா வரும் 19ஆம் தேதி திருவாரூரில் நடைபெறுகிறது. இதற்காக வன்மீகபுரத்தில் இன்று பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், பி தங்கமணி, OS மணியன், ஆர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அதிமுகவின் 2 அணிகளும் விரைவில் இணையும் என தெரிவித்தார். 2 அணிகள் மட்டும் இல்லை, யார் யார் வருத்தத்தில் இருக்காங்களோ, யார் யார் ஏதாவது இருக்காங்களா கூட எல்லாத்தையும் கலந்து பேசி ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது விரைவில் நல்லபடியாக முடிந்துவிடும். காவல்துறை பணியில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதே லட்சியம் என காவலர் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றுள்ள திருநங்கை தாட்சாயினி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காகுப்பம் ஆயுதப்படை காவல்துறை திடலில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வில் பங்கேற்று திருநங்கை தாட்சாயினி 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக இலக்கை எட்டிப்பிடித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சிறு வயதிலேயே காவல்துறையின் மீது ஆர்வம் இருந்ததாகவும் அதில் பணியாற்ற வேண்டும் என்பதே லட்சியமாக இருந்ததாகவும் கூறினார். தாம் திருநங்கையாக மாறியதால் குடும்பத்தினர், உறவினர்கள் என யாரும் ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அனைவரின் ஆசையோடு காவல்துறை தேர்வுகளில் வெற்றி பெற்று பணியில் சேருவேன் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 12th முடிச்சுட்டு விருத்தாலம் குழந்தை காலேஜில் BA தமிழ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு எழுதி போட்டு அதில் உயரமும் ரன்னிங்லேயும் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆயுதப்படையிலையும் ஜெயிச்சு என்னோட லட்சியத்தை அடைவேன்.
திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதால் 3 பெண்களுக்கு தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் டெங்கு அறிகுறியுடன் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 60 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் 7 வயது சிறுமி உள்பட 3 பெண்களுக்கு டெங்கு அறிகுறி இருப்பதாக தனி வார்டில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலை தடுக்கவும் கொசுக்களை ஒழிக்கவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் பல்லவனீஸ்வரர் கோவிலில் பட்டினத்தடிகள் அற்புத திருவிழாவின் ஒரு பகுதியாக நடந்த தாயார் தகன நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருவருள் பெற்றனர். நாகை மாவட்டம் பூம்புகாரை அடுத்த பல்லவனம் பகுதியில் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை பல்லவனீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. புகழ்பெற்ற இத்திருக்கோவிலில் பட்டினத்தடிகள் அற்புத திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலையில் பட்டினத்தடிகளின் அன்னை ஞானகலாம்பிகை தகன நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று அதிகாலை வேளையில் அன்னை ஞானகலாம்பிகை புஷ்ப பல்லக்கில் மயானம் சேர பட்டினத்தடிகள் அங்கு எழுந்தருளி அன்னையை வாழை மரத்தில் வைத்து ஞானகினியால் தகனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். அங்கே தகன மேடையில் வாழை மட்டம் வச்சு எரிச்சிருவார். ஞானத்தீயால் எரிச்சோடனே அவங்க தாயார் ஞானகலாம்பிகை மோட்சத்துக்கு போயிடுவாங்க. இந்த உடனடியாக மோட்சம் போனவங்க யாரும் கிடையாது, பட்டினத்தார் தாயார் மட்டும்தான். இந்த விழாவை ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடைபெறுகிறது. உத்திராட நட்சத்திரம் குரு பூஜையாக வைத்து 10வது நாளாக வைத்து பெரும்பாலும் உத்திரம் நட்சத்திரத்தில் காப்பு கட்டப்படும். வேண்டுவது வேண்டியபடி கிடைக்கிறது. இங்கே அவரும் அத்தனை பேரும் வேண்டியது கிடைத்து மகிழ்வோடு திரும்ப திரும்ப வருகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வாகும். எல்லோரும் இதை பார்க்கும் எல்லோருக்கும் எல்லா நலமும் வழங்க பல்லவனீஸ்வரர் சவுந்தரநாயகி அம்மன் பட்டினத்தார் மருதவனர் அருள் புரிவாராக. நிச்சயமாக எல்லோருக்கும் அருள் கிடைக்கும். இலங்கையுடனான டெஸ்ட் போட்டி வலுவான நிலையில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துபாயில் 79 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகங்களில் ஒன்று துபாய். துபாயின் மரீனா பகுதியில் உள்ள டார்ச் டவர் என்ற 79 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் இன்று அதிகாலையில் தீ விபத்து நேரிட்டது. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்ததும் அலறிக்கொண்டு கட்டிடத்தை விட்டு தப்பி ஓடினர். தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி மக்களை பத்திரமாக கட்டிடத்தில் இருந்து வெளியேற செய்தனர். தீயை அணைக்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை. இதே டார்ச் டவர் அடுக்குமாடி கட்டிடத்தில் 2015ஆம் ஆண்டும் இதேபோல தீ விபத்து நேரிட்டதை மறக்க முடியாது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்பு வரை 7 விக்கெட் இழப்புக்கு 506 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி முதல் போட்டியில் 304 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது. கொழும்பில் நேற்று 2வது கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் தொடங்கியது. ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 344 ரன்களை இந்தியா குவித்திருந்தது. 128 ரன்களுடன் புஜாராவும் 103 ரன்களுடன் ரஹானேவும் 2ஆம் நாள் ஆட்டத்தை இன்று காலை தொடர்ந்தனர். தொடக்கத்திலேயே இருவரும் அதிர்ச்சி கொடுத்தனர்.
133 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் புஜாராவும் 132 ரன்களுடன் ரஹானேவும் ஆட்டமிழந்தனர். பின்பு வந்த அஸ்வின் 54 ரன்களுடனும் பாண்டியா 20 ரன்களுடனும் வெளியேறினர். சஹாவுடன் இணைந்து ரவீந்திர ஜடேஜா விளையாடி வருகிறார். சற்று முன்பு வரை 7 விக்கெட் இழப்புக்கு 5 ரன்கள் எடுத்து இந்திய அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது. Well, I think a lot of people would want to take a look at that ball very closely. Just bowl much quicker. Well, just exactly what I was talking about. A touch over 90 as well. Well, that was probably about 130 going back towards the umpire. இனி சினிமா ட்வீட் செய்திகள். நடிகர் அஜித் குமார் நடித்துள்ள விவேகம் படத்தின் பாடல்கள் வரும் 7ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அஜித், காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன், விவேக் ஓபராய், கருணாகரன் மற்றும் பலர் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள விவேகம் படம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்த பாடல்கள் வரும் 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த தகவலை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதனிடையே விவேகம் படத்தின் புதிய புகைப்படங்களும் படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மணிரத்னம் இயக்க உள்ள புதிய படத்தில் 4 முன்னணி ஹீரோக்கள் ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஓ காதல் கண்மணி படத்தின் வெற்றிக்கு பிறகு முன்னணி இயக்குனர் மணிரத்னம் இயக்கி சமீபத்தில் வெளியான காற்று வெளியீடை படம் வெற்றியடையவில்லை. இதைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்க உள்ள புதிய படம் குறித்து நாள்தோறும் புதிய செய்தி கசிந்து வருகிறது. மணிரத்னம் இயக்கும் இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடிக்க அரவிந்த் சாமி, துல்கர் சல்மான், ஃபஹத் ஃபாசில் ஆகியோரிடமும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரையுலக ஜாம்பவான்களான கமலஹாசன் மற்றும் மோகன்லால் இருவரும் மீண்டும் ஒரு படத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2009இல் வெளியான உன்னை போல் ஒருவன் படத்தில் இணைந்து நடித்த கமல் மற்றும் மோகன்லால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க உள்ளனர். கடந்த 2012இல் இந்தி நடிகர் அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியான ஓ மை காட் படத்தை தற்போது ரீமேக் செய்ய இருக்கிறார்களாம். தமிழ், மலையாளம் என 2 மொழிகளில் தயாராக உள்ள இப்படத்தை கமலை இயக்க உள்ளதாக மலையாள திரையுலக வட்டாரத்தில் பேசிக் கொள்கிறார்கள். மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் டீசர் இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனி ஒருவன் படத்தின் வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயன், நயன்தாரா, பிரகாஷ் ராஜ் ஆகியோரை வைத்து வேலைக்காரன் திரைப்படத்தை மோகன் ராஜா இயக்கி வருகிறார். ரெமோ படத்தை தயாரித்த 24M ஸ்டுடியோஸ் ராஜா இந்த படத்தையும் தயாரிக்கிறார். இந்த படம் குறித்த முக்கிய தகவல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக இருக்கிறது. அது படத்தின் முதல் டீசர் அல்லது பாடல் வெளியீடு குறித்த தேதியாக இருக்கும் என கோலிவுட்டில் பேசப்பட்டு வருகிறது. ஜீவா நடிப்பில் உருவாகி வரும் கீ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் போஸ்டரை சிம்பு வெளியிட்டுள்ளார். அறிமுக இயக்குனர் காலிஸ் இயக்கத்தில் ஜீவா, நிக்கி கல்ராணி ஆகியோர் நடிக்கும் படம் கீ. வித்தியாசமான தலைப்பு கொண்ட இப்படத்தை சிம்புவின் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தை தயாரித்த மைக்கேல் ராயப்பன் தயாரிக்கிறார். இப்படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைக்கிறார். ஜீவாவுடன் சுஹாசினி, ராஜேந்திர பிரசாத், RJ பாலாஜி உள்பட பலர் நடிக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலர் யார் என்பது பற்றி இன்னமும் தீர்மானிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விளக்கம். தினகரன் விதித்த காலக்கெடு இன்றுடன் முடிக்கிறது. அடுத்து நடக்கப் போவது என்ன? பழனிசாமி அரசை கண்டித்து 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு. கர்நாடக அமைச்சர் வீடு அலுவலகத்தில் சோதனை 3வது நாளாக தொடர்கிறது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.